Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது சுமங்கலி விரதத்துக்காக, அதாவது திருவாதிரைன்னு சொல்லுவோம். இந்த திருவாதிரை அன்னைக்கு என்னென்னா திருவாதிரை களி ஏழுகறி கூட்டு செய்வாங்க. இது வந்து நம்ம நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கறி கூட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோரம்பருப்பை வேக வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கவ்யா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா ஒரு 8 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக வேணும்னா ஒரு 5 வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொஞ்சமாக, இது கூட தேங்காய் வந்து ஒரு 10 மாதிரி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். இந்த சூடே போதும். இது வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். என்னென்ன காய்கறிகள்னு பார்க்கலாம். பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், சேனைக்கிழங்கு, நீர்ப்பூசணி, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு. நம்ம 7 காய் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து 9 காய் வேணும்னா நீங்கள் மொச்சை, கேரட் இந்த மாதிரி நிறையா காய்கறிகள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒற்றைப்படையில் வரணும். 11 காயும் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காய், நீர்ப்பூசணி, அடுத்து உருளைக்கிழங்கு, மஞ்சள் பூசணி, சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய் 7 காய்கறிகள் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா வேகணும். மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நெய்வேத்தியம் செய்கிறதுனால நம்ம வந்து என்னென்னா வெங்காயம் ஆட் பண்ணாமல் தான் செய்கிறோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேக வைக்கிறது வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம அதாவது குக்கரில் வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் போட வேண்டாம். கரெக்டாக பெரிய நெல்லிக்காய் மீடியம் சைஸ் அளவுக்கு தான் நான் புளி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கரைச்சிக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்த்தாவே தெரியும். இது வந்து காய் வந்து ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஹை ஃப்ளேமில் வச்சதுனால நல்லா வெந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். திருவாதிரைங்கிறது என்னென்னா சுமங்கலி விரதம். இது வந்து டிசம்பர் மாதத்தில் வரும். இந்த திருவாதிரை அன்னைக்கு வந்து களி செஞ்சு சாப்பிட்டு மஞ்சள் கயிறு, குங்குமம் இதெல்லாமே வந்து என்னென்னா வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம். இந்த நாளில் வந்து திருவாதிரை களியும் 7 கறி கூட்டும் ரொம்ப விசேஷம். நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்காக நான் செஞ்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதாவது தேங்காய், தனியா, வரமிளகா, வெந்தயம், சீரகம், மிளகு இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது துவரம்பருப்பு நல்லா வேக வச்சுருக்குறோம். நம்ம மீதி வந்து ரசத்துக்கு வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியாக தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு, 1 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயம், 1 வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் நம்ம தூக்கலாக போட்டுக்கலாம். இந்த காய்கறி கூட்டுக்கு வந்து பெருங்காயம் வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 7 கறி கூட்டு ரெடி. இதை நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது களி செய்ய ஆரம்பிச்சிடலாம். திருவாதிரை களிக்கு நம்ம பச்சரிசி தான் எடுத்துருக்கிறோம். அதாவது மாவு பச்சரிசி நம்ம எடுத்துருக்கிறது. இது வந்து 1 மணி நேரத்துக்கு நான் வந்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியை வடிச்சுக்கலாம்.
தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பையும் அரிசியும் சேர்ந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். தண்ணி வடித்து எடுத்துக்கலாம். திருவாதிரை களிக்கு நம்ம பாசிப்பருப்பை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது பச்சை வாசனை வந்து போயிடணும், அதே மாதிரி பொன்னிறமாக வறுபட்டுறணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அரிசி வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிட்ருக்கு, அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நம்ம பொன்னிறமாக வறுத்துட்டோம், அதாவது தீய விடாமல் வறுத்துக்கணும். இப்போது ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அரிசி, இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு என்ன பச்சை வாசம் இருக்காது, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வெள்ளை துணியில் போட்டு காய வச்சும் பண்ணலாம். நான் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். இப்படியும் பண்ணலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இது அப்படியே நல்லா பொரிஞ்சு அப்படியே நல்லா அரிசி கொஞ்சம் உப்பி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியை நல்லா வறுத்துட்டோம். அரிசியை வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சு அரிசியும் பருப்பையும் ரெண்டையுமே பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். 150 கிராம்ஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 150 கிராம்ஸ்க்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா இன்னொரு 25 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லம் ஆட் பண்ணணும், இல்லைன்னா வந்து வேகாது. அதனால் இதை வந்து நல்லா கரைச்சி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து கொஞ்சம் ரவை மாதிரி தான் எடுத்துருக்குறோம். இன்னும் நல்லா அதை நைஸாக வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா சளிச்சிட்டு திருப்பி ஒரு 2 டைம் அரைச்சி ஆட் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் ரவை மாதிரி தான் களி வேணுங்கிறதுனால ரவை மாதிரியே அரைச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் நைஸாக வேணும்னா இன்னும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இது வந்து என்னென்னா சீக்கிரமாக வந்து கட்டி கட்டியாக பிடிச்சிரும். அதனால் இந்த ரவை அரிசி நம்ம அரைச்சதுலேயும் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. களி கிண்டுறப்ப என்னென்னா கஷ்டம் தெரியாது. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கஞ்சி மாதிரி தான் வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாயிடும். ஒரு சிலர் என்னென்னா தண்ணி வந்து கரெக்டாக 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்குவாங்க. நான் வந்து என்ன இதே மாதிரி தான் நான் வந்து செஞ்சு பழகியிருக்கேன். அதனால் இதே மெத்தடில் நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு குக்கரில் வச்சு அதாவது விசில் விட்டு எடுக்கணும்னா அதுவும் ஈஸியான மெத்தட் தான். இந்த மாதிரி களி வந்து கிண்டணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் ரவை மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கிறோம். இதை அப்படியே வடித்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சீக்கிரமாக கெட்டியாயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். பட் நெய்வேத்தியம் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடும். ஒரு 1/2 hour போச்சுன்னா அப்படியே நல்லா கெட்டியாக பிடிச்சி அப்படியே பொங்கல் மாதிரி ஆகிடும். வாசனைக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறம் அதாவது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டு தாளிச்சுக்கலாம். நெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு 20 முந்திரி வந்து எடுத்துருக்குறோம். இதை வந்து நல்லா உடச்சிட்டோம். இதை அப்படியே தாளித்து போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறானதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடட்டும். இந்த சைடில் களி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ரெடி ஆயாச்சு. களியும் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போது கொட்டிடலாம். திருவாதிரை களி ரெடி ஆயாச்சு. திருவாதிரை களி 7 கறி கூட்டு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. திருவாதிரை அன்னைக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் 5 அகத்தே நகும். வஞ்ச மனத்தானது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பாக அமைந்து திகழும் 5 பூதங்களும் கண்டு தம்முள்ளே எள்ளிச்சிருக்கும்.